வாழ்வை வாழவே வாழா என் வாழ்வை வாழவே. நெல்லையில் இன்ஸ்டாகிராம் மூலம் துப்பாக்கி விற்பனை செய்ய முயன்ற திமுக பிரமுகர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலப்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக துப்பாக்கியை விற்கும் முயற்சி நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மேலப்பாளையம் பகுதியில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டதில் அதே பகுதியைச் சேர்ந்த அமீரையும் திமுக பிரமுகரான ரத்ன பாலாவையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் சட்டவிரோதமாக அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கியையும் கைப்பற்றினர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வட மாநிலத்திலிருந்து துப்பாக்கி கடத்தி வரப்பட்டு இன்ஸ்டாகிராம் மூலம் விற்பனை செய்வதற்காக அவர்கள் இருவரும் விளம்பரம் செய்தது தெரியவந்தது. அவர்கள் இருவரும் வேறு ஏதாவது சதி செயலுக்கு திட்டமிட்டார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து பேசியுள்ள தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, திமுக பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் வன்முறை மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. சமூக வலைதளம் மூலமாக துப்பாக்கியை விற்க முயன்றதாக திமுக இளைஞரணி நிர்வாகி ரத்ன பாலாவையும் அவரது கூட்டாளி அமீரையும் போலீசார் கைது செய்தது தமிழகத்தின் நிலை திமுக ஆட்சியில் எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிறது என்று சாடியுள்ளார். குண்டர்கள், கஞ்சா வியாபாரிகள், சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், சட்டவிரோத துப்பாக்கி கடத்தல்காரர்கள் உள்ளிட்டோருக்கு திமுக ஒரு பாதுகாப்பான புகலிடமாக மாறி வருகிறது என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்.